வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். நாளை போக்குவரத்து ஊழியர் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 13-14 தேதிகளில் இன்று சென்னை குரோம்பேட்டையில் நடைபெறவுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 1,23,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் அடுத்த ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தாமல் உள்ளது. முதல் கட்ட முத்தரப்பு பேச்சு சென்னை குரோம்பேட்டையில் கடந்த ஆண்டு ஜூலை 27 அன்று நடைபெற்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறாமல் தொழிற்சங்கங்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்த திட்டமிட்டு உள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 13 இன்று நாளை 14ஆம் தேதிகளில் சென்னை குரோம்பேட்டையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சங்கம் சார்பில் ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர். மேலும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் பிரதிநிதி தங்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டையுடன் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. விரைவில் புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.